ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு நவராத்திரி கூட 2024 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லேட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட் டே கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தேர்ட் டே தான் உங்களுக்கு வரப்போகுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7 தீம்ஸோடு அமைஞ்சிருக்கு. பேனர் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் பேனர் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த தடவை ரொம்ப கிராண்டாகவே இந்த வருஷம் குலு இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் தீம் நுழைஞ்ச உடனே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தீம். ஃபஸ்ட் தீமோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வாசிப்பை நேசிப்போம். இந்த இந்த டைட்டில் எனக்கு யார் வச்சு கொடுத்தானா, நந்தினி ஸ்வைப்ஸ் நந்தினி எனக்கு வச்சு கொடுத்தாங்க. இந்த வாசிப்பை நேசிப்போம்ன்ற தீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கைலாச மலையில் நடந்த ஒரு சண்டை தான் பார்த்தீங்கன்னா ஞானப்பழத்துக்காக நடந்த சண்டை. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதையே நாங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த ஞானப்பழத்துக்கு பதிலாக விநாயகர் சிவன்கிட்ட ஒரு புக்கு வாங்கிக்கிற மாதிரியும், ஞானப்பழமும் கிடைக்கல, எனக்கு அந்த புக்கும் கிடைக்கலன்னு சொல்லி முருகன் அவர் பறந்து பழனி மலைக்கு போகிறாரு. இது ஒரு செட்டப்பு. கைலாசத்தில் எல்லாம் யோசிக்கிறாங்க எப்படி முருகனை வர வைக்கிறேன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கல்லில் உட்காந்து கால் மேலே கால் போட்ட சரஸ்வதி புஸ்தகத்தை பார்த்து வீணை வாசிக்கிற மாதிரி. சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போய் தான் பார்த்துருப்பீங்க. முறையாக புக்கை தூக்கிட்டு போய் பார்க்குறீங்க. அடுத்து ரங்கநாதர் ஆனந்தமாக படுத்து அவர் கையில் ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு பிரம்மா கையில் எப்பயுமே ஓலைச்சுவடி இருக்கும். அடுத்து மகாலட்சுமி அம்பாள் இங்கே வித்தியாசமாக கையில் பணம் கொட்டுற இடத்துல புக்ஸாக கொட்டுற மாதிரியும், ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியும், இன்னொரு கையில் அந்த மாலையும் வச்சுருக்காங்க. மேலே முருகன் பறக்கிறாரு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்த ஸ்டாச்சுஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட புது வரவு தத்தாத்திரேயர். மும்மூர்த்திகளும் இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவா 3 பேரும் இந்த மாடோன்னு நிற்பாங்க. முன்னாடி டாக்ஸ் வரும். பெரிய செட்டில், சின்ன செட்டில் அது கிடையாது. அடுத்து எங்கள் வீட்டு அகிலாண்டவல்லி அம்பாளுக்கு 8வது நாள் சிவ பூஜை பண்ணுற மாதிரி அலங்காரம் வரப்போகுது. அதனால கொலுவில் வச்சா பொம்மை எடுக்கக்கூடாதுன்றனால நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் அந்த அலங்காரம் 8வது நாள் முடிச்சுட்டு நான் அப்படியே கொலுவில் ஆட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த தீமை பார்க்க போகலாம். இப்போ வீடு பூரா பண்ண அலங்காரத்தை பார்த்துருப்பீங்க. மாலை நிறையா இருந்தனால எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புலே தொங்க விட்டு அந்த தொம்பை இருந்ததை நான் இங்கே ஹேங் பண்ணியிருக்கேன். இது கோயம்புத்தூரில் இருக்கிற நியூ மங்களா விலாஸ்ன்ற ஷாப்பில் இதை நான் வாங்கினேன். அதே மட்டும் இல்லாமல் இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் தீமு. நம்ம வீட்டு தீம் பார்த்தீங்கன்னா செகண்ட் தீமு செல்ஃபி ஸ்பாட்டு. இது பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி வரும்னு நினச்சோம், ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதனால இப்படி வந்திருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறவங்க இப்படி இது ஈஸி தான். இப்படி நவுத்திட்டு உள்ளே போய் இப்படி நின்று பிடிச்சிட்டு எடுத்துக்கிறது தான் ஃபோட்டோ ஸ்பாட்டு. நெக்ஸ்ட்டு இந்த வருஷத்தோட மெயின் தீமை நம்ம போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொலுவில் எனக்கு கிடைச்ச 3rd ப்ரைஸ் ஃப்ரம் கோபால் தாஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. 3rd ப்ரைஸ் போன வருஷம் வாங்கினது. அது போன வருஷமே நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதையும் இந்த கொலு வீடியோவில் நம்ம காட்டினேன். ஏன்னா போன கொலுவில் நம்ம இன்னும் காட்டல, அதனால் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே ஃபர்ஸ்ட் அந்த எண்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாகப்பட்டினத்தில் வாங்கின திருநாகைப்பட்டினம் நீலாயதாட்சி அம்பாள் வச்சிருக்கேன். அடுத்து சென்னை பூஜா சென்டரில் வாங்கின மீனாட்சி அம்மன் சிவப்பு புடவையில ரொம்ப அழகா இருப்பாங்க. அடுத்து நந்தினியத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கிஃப்ட் பண்ண ஸ்ரீபுரம் நாராயணி பொற்கோயில் இருக்க ஸ்ரீபுரம் நாராயணி அம்மன் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விசாலாட்சி அம்மன் இருக்காங்க. இதுவும் சேம் சென்னை பூஜா சென்டர்ல வாங்கினதுதான். 21 inches இந்த விசாலாட்சி அந்த மீனாட்சியும். அடுத்து போன வருஷம் வாங்கணும்னு நினைச்சு மிஸ் ஆன தபஸ் காமாட்சி அம்மன், அவங்களை இந்த வருஷம் விடக்கூடாதுன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் கீழ்படி செகண்ட் ரோக்கு வந்தோம்னா இங்க கிருஷ்ணர் ஜெய் ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ல வாங்கின கிருஷ்ணர் இருக்காரு. அதுக்கு முன்னாடி எங்க ஊர் ஃபேமஸ் குளுமாய் திருவிழாவோட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அங்க வாங்கின
இந்த அன்னபூரணி அம்மன் இங்க சின்னதா இருக்காங்க. அடுத்து அத்தை நந்தினி அத்தனை கிஃப்ட் பண்ணதான் பாத்தீங்கன்னா பார்வதி மடியில் முருகன் உட்கார்ந்ததும், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பார்வதி மடியில் விநாயகர் உட்கார்ந்ததையும் பாத்தீங்கன்னா வந்து அத்தை எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நடுவில் இருக்கிறத பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சிலை. இந்த சிலை பாத்தீங்கன்னா போன வருஷம் நவராத்திரியில 6வது நாள் இந்த சிலை வந்தாங்க. இந்த சிலை வந்தது வந்து யாருன்னா வந்து எங்களோட ரிலேட்டிவ் ஈரோடு பாட்டின்னு நாங்க சொல்லுவோம். அவங்க எனக்கு வாங்கி கொடுத்த முண்டக கன்னி அம்மன் சிலை நடுவில் வச்சிருக்கேன். சைட்ல பாத்தீங்கன்னா வந்து மீனாட்சி அம்மன் வந்து ஷோடசியா வந்து காலையில எப்படி கர்ப்ப கிரகத்துல இருப்பாங்களோ அப்படி இருக்கிற சிலை. இது வந்து எனக்கு பிரபஞ்சன் அண்ணா எனக்கு ரொம்ப ஆசையா எனக்கு கிஃப்ட் பண்ணது. கிட்டத்தட்ட 2 ஃபீட்டு அவங்கள அங்க வச்சிருக்கேன். முன்னாடி ஒரு சின்ன ஆதி அந்த பிரபு. இங்க பாத்தீங்கன்னா மை ஃபேவரட் வராகி அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு அழகா நகை போட்டு இந்த சிட்டி கஜுலும்பாங்க இந்த வளையல், அதையும் வந்து தலையில வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கொலுல ரொம்ப முக்கியமான வைக்க வேண்டிய சிலை பாத்தீங்கன்னா மரப்பாச்சி. இந்த வருஷம் ரொம்ப சின்னதா வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வைக்கணும். அடுத்து வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தெய்வம் காமாட்சி அம்பாள். அவங்களுமே ரொம்ப சின்ன சைஸ்ல வச்சிருக்கேன். அடுத்து ரொம்ப ஓல்டு மாடலான லக்ஷ்மியும் சரஸ்வதியும் நின்ற கோலத்துல இருக்க திருக்கோலம் வந்து எனக்கு எங்க கிடைச்சிச்சுன்னா வந்து ஜெய் ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ல அவங்கள்ட்ட தான் வாங்கினேன், சூர்யா அண்ணா கடையில. நடுவில் இருக்கதான் இந்த வருஷத்தோட மாஸ்டர் பீஸ் தையல் நாயகி ஆடிப்புரம் அம்மன். ரெண்டு பேருமே இவங்களுக்கு இருக்கு. இவங்க வந்து கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிற தையல் நாயகி அம்மன். அந்த பக்கம் வந்து எல்லாரும் வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோல பார்த்த அந்த விநாயகரும் முருகனும் சேர்ந்து இருக்கிறது. முன்னாடி வந்து சின்னதா ஒரு ஆதிசங்கரர். அடுத்து அந்த பக்கம் வந்து அங்கேயும் ஒரு சின்ன மரப்பாச்சி ரொம்ப குட்டி சைஸ்ல இருக்கும். அடுத்து பாலா வந்து நின்ற கோலத்துல ரொம்ப அழகா இருக்கிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அங்க சாமிருக்குள்ள ஒரு கிருஷ்ணர் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா பிரபஞ்சன் அண்ணா எனக்கு மீனாட்சி கூட கொடுத்த அந்த கிருஷ்ணர். அவருமே 1.5 ஃபீட் 2 ஃபீட் இருப்பாரு. அவர் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வச்செல்லாம் அப்போ வந்து கொலுக்கு வைக்கிறது ஒரு பழக்கம் இல்லை. அதனால வந்து பெருசு மட்டும் அவரும் பெருசா இருந்தாரு, நான் வாங்கின கிருஷ்ணரும் பெருசா இருந்ததுனால அவங்கள மட்டும் வச்சிருக்கேன். அடுத்து அதுக்கு முன்னாடி வந்து ஐயப்பன் தர்மசாஸ்தா வந்து படியில வைக்க அந்த அளவு கேப்ல ஆனாலும் அவர் வந்து படிக்குள்ளேயே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் அந்த எண்டில் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டாக்டர்னு சொல்லுவாங்க, டாக்டர் தன்வந்திரி வச்சிருக்கேன். அடுத்து வந்து கிருஷ்ணரும் ராதையும் ரொம்ப அழகா வந்து இது வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ மீனாட்சின்னு நம்ம சேனல்ல ஒரு பிளாக் கொடுத்துருப்போம். இப்போ ரீசெண்டாக முத்துகணேசன் தாத்தா அவங்க கடைக்கு அடுத்து அங்கே வந்து நான் வாங்கினது கிடையாது, பிரபஞ்சன் அண்ணா எனக்கு கிஃப்ட் பண்ண ஸ்டாச்சு. முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கிரி ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கின மகாலட்சுமி அம்மன். ரொம்ப அழகா மங்களகரமாக மஞ்சள் கலரில் இருப்பாங்க. அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது ஒரு சின்ன முருகன். அடுத்து வந்து இந்த படி வச்சோடனே பெரிய விநாயகர் வைக்காம சின்ன விநாயகர் வச்சு ஆரம்பிச்சேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி படி எடுக்கினாதான் வந்து தீம் வைக்க முடியுன்றனால அப்போ வந்து சின்னதாக விநாயகர் வச்சு ஆரம்பித்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார். இவர் வந்து காஞ்சிபுரத்துல போன வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி வருஷம் போகும்போது வாங்கினது. அதுக்கு இங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சென்னை பூஜா சென்டர்ல அனிருதன் அண்ணா எனக்கு கிஃப்ட் பண்ண சரஸ்வதி அம்மன். அப்புறம் இந்த தடவை ஹரிகிருஷ்ணா கொலுபொம்மையிலேருந்து வாங்கின அந்த கைலாச பருவதம் ராவணேஸ்வரனோட இருக்கும். அடுத்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கின சிலை தான் வந்து மலேசியா கருப்புசாமி. போன வருஷம் வச்சது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால வந்து இந்த வருஷம் பூசு வச்சிருக்கேன். அடுத்து இப்போ நடுவில் இருக்க பார்த்தீங்கன்னா வந்து 4th ஸ்டெப்போட மாஸ்டர் பீஸு. இவங்க யாருன்னா வந்து ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்பாள். இவங்க வந்து இந்த வருஷம் ராமேஸ்வரம் போனது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மினி பிளாக்ல பார்த்துருப்பீங்க. அந்த ஞாபகமாக வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பர்வதவர்த்தினி அம்பாள் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து சூடி தந்த சுடற்கொடி. நெக்ஸ்ட் நமக்கு புரட்டாசி முடிஞ்ச உடனே அடுத்து வந்து கார்த்திகைக்கு அடுத்து மார்கழி தான் வரும். அதனால வந்து ஆண்டாளை வந்து இங்கே வச்சிருக்கேன். இங்கே ஆண்டாள் ரங்கமன்னாரோட இருக்கிறது. அடுத்து வந்து மூஷிக வாகன விநாயகர். அடுத்து வந்து அன்னபூரணி ஆசகம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து துர்க்கை நின்ற கோலத்துலேயும் லக்ஷ்மி ஸ்வர்ண மகாலட்சுமி இந்த பக்கமும், அப்புறம் வந்து ரவிவர்மா ஸ்டைல் கால் மேலே கால் போட்ட சரஸ்வதி ஒரு பக்கமும், அவங்களுக்கு பின்னாடி வந்து காந்திமதி அம்மன் இருக்காங்க. நெல்லையப்பர் தான் நாங்கள் வெளியே காமிச்சிருப்பேன், சிவ பூஜைக்காக அவர் எடுத்து வச்சுட்டேன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா
முருகன் வள்ளி தெய்வானை இருக்காங்க. அடுத்து நடுவுல நம்ம சூர்யா அண்ணா ஷாப்போட அந்த ராஜ அலங்கார பழனி முருகன், அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அது 100 ருபீஸ் மட்டும்தான். அதுல தான் அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனாரு. அவரோட இன்டர்வியூ கூட இப்போ வந்திருக்கு. அது அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அடுத்து நம்ம வந்து இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மேலே நீங்கள் அன்னபூரணி பார்த்துருப்பீங்க. அவங்கள வாங்கும்போது கூட வாங்கினது அந்த மாரியம்மன். இவங்க வந்து டெய்லி சாமி ரூமில் இருக்கனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்காங்க. அது அவங்கள வந்து இங்கே கீழே வச்சிருக்கேன். அடுத்து எங்கள் வீட்டு நித்திய பூஜையில் இருக்க மீனாட்சி, அவங்களும் வந்து கீழேயே வச்சிருக்கேன். ஏன்னா இவங்க 2 பேரையும் பிரியாமல் வச்சிருக்கேன். ஏன்னா சாமி ரூம்லேயே இவங்க 2 பேரும் பிரியாமல் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. கொலுவில் எதுக்கு பிரிச்சுக்கிட்டுன்னு அவங்கள அப்படியே வச்சிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து எல்லார் கொலுவிலையும் வைக்க வேண்டிய ஒரு கடைனா வந்து செட்டியார் கடை தான். அது வந்து வருஷம் வருஷம் பெருசாயிட்டே போகும். இது பார்த்தீங்கன்னா செட்டியார் கடை பிரான்ச் 1 வச்சிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா வந்து செட்டியாரும் செட்டியார் அம்மாவும் உட்காந்து வித்துட்டு இருக்காங்க. இவங்க என்னென்ன விற்கிறாங்கன்னா வந்து எவர் சில்வர் ஜாமானும் பழமும் இவங்க விற்கிறாங்க. அதே மாதிரி மிக்சி, அப்புறம் இந்த வாட்டர் டிஸ்பென்சர் மாதிரி இந்த பெரிய ஐட்டமும் கொஞ்சம் விற்கிறாங்க. அதை வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமரும் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பிரான்ச் 2 போகிறதுக்கு முன்னாடி நடுவில் இருக்க பார்க்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து முப்பெரும் தேவியர் இந்த விழா நாயகிகளை வந்து இங்கே தான் வச்சிருக்கேன். இவங்க வந்து ஏன் நான் கீழே வச்சிருக்கேன்னா எனக்கு டெய்லியும் பூஜை பண்ண இப்படி தான் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து லக்ஷ்மி வந்து நல்ல மஞ்சள் கலரில் மஞ்சள் வித்து ப்ளூ பார்டர் பாவாடையில், அடுத்து துர்க்கை வந்து ஆரஞ்சு வித் ப்ளூ, சரஸ்வதி வந்து க்ரீம் கலர் வித் ரெட் பார்டர்ல இருக்காங்க. அடுத்து அந்த பக்கம் பார்த்துட்டு நம்ம நடுவில் வரலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணா குலுடால்ல வாங்கின சரஸ்வதி அம்மன். அடுத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின விசாலாட்சி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செட்டியார் கடை பிரான்ச் 2 அவங்க பையனும் மருமகனும் நடத்துறதா நான் வச்சிருக்கேன். இங்கே இந்த கடையில் என்னென்ன கிடைக்கும்னா மாக்கல் ஜாமா, அப்புறம் வந்து கல் ஜாமா, அதுக்கப்புறம் வந்து மர ஜாமா, அப்புறம் பிளாஸ்டிக்கு, அது மாதிரி எல்லாம் கிடைக்குது. இவங்க வந்து காய்கறி இவங்க வந்து சேல் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண செட்டி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே குத்து விளக்கு இருந்தனால உங்களுக்கு தெரியாதுன்றனால அதை எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா கல்யாண செட்டு, உள்ளேயும் ஒரு பொம்மை இருக்கு, உங்களுக்கு மறைஞ்சிருக்கும். அந்த பொம்மை வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்யாண செட்டில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கு. அந்த ஐட்டம்ஸ்லாம் இந்த கொலுபம் எடுக்கும்போது ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ள உள்ள போயிடுச்சு போல. அதனால யாக குண்டம், தாலி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் காணும். விளக்கு மட்டும் இந்த மாக்கல்ல இருந்த இந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சிருக்கேன். அடுத்து போன வருஷம் வந்து நான் மலேசியா போயிருந்தேன். அது யாருக்குமே உங்களுக்குலாம் தெரியாது. அங்க வாங்கின பத்து கேஸ் முருகன் சைஸ் வாரியா வச்சிருந்தாங்க. ஆனா ஃபிளைட்ல இவ்வளவுதான் எடுத்துட்டு வர முடியுங்கிறனால பத்து கேஸ் முருகன். அடுத்து பாண்டுரங்கன், எங்க வீட்டோட இன்னொரு யூனிக் கலெக்ஷன் என்னன்னா வந்து பாண்டுரங்கன் வந்து சங்கு சக்கரத்தோட இருக்கிற மாதிரி இருக்கிற ரொம்ப யூனிக் கலெக்ஷன். அடுத்து அந்த பக்கம் அந்த கூடைக்குள்ள வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்காரு. அடுத்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பதி கோபுரம். முதல்ல நீங்க கிருஷ்ணரை பார்த்துருங்க. அடுத்து அந்த பக்கம் நீங்க பாக்குறது வந்து திருப்பதி கோபுரம். அடுத்து வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் குழுவில் வச்ச சிவ குடும்பம் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம சென்ட்ரு பார்ட்டுக்கு வரலாம். சென்ட்ரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் தாயார் வச்சிருக்கேன். ஆனால் வந்து என்னென்னா டெய்லி சப்தமாதா பூஜையில் ஃபோட்டோ வைக்கும்போது அவங்க மறைஞ்சிட்றாங்க. ஆனால் முகம் தெரிகிற மாதிரி வச்சிருக்கேன். அடுத்து இங்கே வந்து மேளம் வாசிக்கிறவங்க இருக்காங்க. அடுத்து இங்கே தான் டெய்லி நித்திய பூஜை நடக்கும். டெய்லி இந்த இடத்துல மட்டும் குத்து விளக்கு எடுத்துட்டு அந்த ஃபுல் இடம் க்ளீன் பண்ணி டெய்லியும் அந்த சுவாமிகள் மட்டும் மாறுவாங்க. அதுக்கு நடுவில் விநாயகர் வந்து மஞ்சள் விநாயகர் இருக்காரு. அவர் ஆனால் அர்ச்சனை பண்ணல, அவர் மறைஞ்சிட்டாரு. அடுத்து இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம். ஏன்னா வந்து இது என்னோட 10th இயர் குழு. அதனால வந்து 10th இயர் வருது, ஏன் நம்ம கலசம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் முறையா நவராத்திரி கலசம் வச்சிருக்கேன். ரியல் மாலை வந்து போட்டால் அந்த கலசம் சாஞ்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால பிவி ஷாப்ல வாங்கின அந்த ஆர்டிஃபிஷியல் மாலை போட்டிருக்கேன். அகிலாண்டவல்லி அம்பாளுக்கு டெய்லியும் ஒவ்வொரு அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கற்பகாம்பாள் மடியில் முருகன் அவர் இருக்காங்க.
இப்ப அங்க பாத்தீங்கன்னா வந்து முருகன் மடியில வச்ச மாதிரி பாசாங்குசத்தோட ஒரு கை வந்து அபயஹஸ்தம் வச்சு அதுக்கு மேல வந்து கிளி இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வராகி அம்மன் பூஜை. வராகி அம்மன் எப்படி உள்ள கொண்டு வர்றதுன்னு பார்க்கும்போது கிரி சக்கரம்ன்ற சக்கரத்துல வந்து அம்பாள் ராஜராஜேஸ்வரி வந்து போருக்கு போறதா சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து குழந்தைகளோட போறது பாத்தீங்கன்னா ஷியாமளாம்பிகை வந்து அந்த ரதத்தை ஓட்டிட்டு போவாங்களாம். இது எனக்கு சொன்னது வந்து பிரபஞ்சன் அண்ணா, அவரை பத்தி வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த அண்ணா தான் எனக்கு வந்து நிறைய இது சொல்லி கொடுத்துருக்கான். என்னோட குருன்னு தான் அவரை சொல்லுவேன். அவங்கரு வந்து எனக்கு சொன்னாரு. ஆனா வந்து வராகி அம்மனை உள்ள கொண்டு வரணுங்கிறனால வராகி அம்மனை வச்சு முன்னாடி வந்து 7 பன்றி வந்து அந்த ரதத்தை வந்து கூட்டிட்டு போற மாதிரி இன்னை அலங்காரம் வந்து அதுதான். நாளைக்கு வந்து என்னென்ன அலங்காரம் வரப்போகுதுன்றது கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கட்டும். நான் அதெல்லாம் நாளைக்கு வீடியோல காட்டுறேன். இவங்களுக்கு டெய்லியுமே வந்து புடவை மாத்தி எல்லாம் பண்றது வழக்கம். அடுத்து நம்ம உள்ள இருக்கிற 3 தீமை நம்ம போய் பார்க்கலாம். இந்த தீம் பாத்தீங்கன்னா வந்து போன வருஷம் இருந்த தீம் தான். மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதுன்ற தீம் தான் இந்த தீம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மினியேச்சர் குழுவே வந்து நல்லா விஸ்வரூபமா பெருசா இந்த வருஷம் வந்து வச்சிருக்கேன். இங்க வந்து என்னென்ன ஸ்டாச்சுஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா வந்து மகாலட்சுமி உட்காந்துருக்காங்க. அடுத்து அனந்த பத்மநாப சுவாமி, அடுத்து வந்து ஒரு சூலம் மட்டும் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பிரம்மா இருக்காரு. இவர் வந்து பிரம்மபுரீஸ்வரத்துல நான் வாங்கினது நீங்க பார்த்துருப்பீங்க. சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் வீடியோல நாங்க போகும்போது வாங்கியிருப்பேன். அடுத்து இங்க வந்து சரஸ்வதி வந்து நான் கூத்தனூர் போன வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப போகும்போது வாங்கினேன். ஆனா இவங்க என்னமோ என் கண்ணுக்கு சரஸ்வதியா தெரியல, என் கண்ணுக்கு ஷியாமலையா தெரியுறாங்க. இந்த எனக்கு வந்து இந்த இங்க மட்டும் ஒரு 8 கை வந்துச்சுன்னா உங்க ஷியாமலா தான். ஒரு ஷியாமலான்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரங்கநாதரும் தாயாரும் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கொலுக்காக வாங்கினது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா வந்து குட்டி விநாயகர். இங்க வந்து பெருமாள் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வச்சுக்கிட்டு இருக்க பெருமாள் இவரு. அடுத்து நான் 3வது வருஷ குழுல இருந்து வச்சுட்டு இருக்க ஒரு விநாயகர். இவர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி வந்து இதை கழட்டலாம், இந்த விநாயகர் தனியா எடுத்து இதை கழட்டா, இது 3 பீஸா இருக்கும். இதுக்கு குட்டியா 2 குத்து விளக்கும் வரும். அது வந்து வேற இடத்துல நான் வச்சிருக்கேன், அதனால இப்போதைக்கு எடுக்க முடியல. ஒரு அன்னபூரணி அம்மன் இருக்காங்க. அடுத்து வந்து ராமேஸ்வரத்துல வாங்கின சிவ குடும்ப ஸ்டாச்சு இங்க வச்சிருக்கேன். சிவன், பார்வதி, முருகன், விநாயகரோட இருப்பாங்க. கொடைக்கானல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தியான கோலத்துல இருக்க சிவன் வச்சிருக்கேன். அடுத்து சமயபுரத்தை இங்கேயே இருக்காங்க. இவங்களை வந்து மாசி மாசத்துல ஒரு நாள் போகும்போது நான் வாங்கினேன். இங்க வந்து சரஸ்வதி இருக்காங்க. அடுத்து 2வது படிக்கு வந்தோன்னா அன்னபூர்ணி. அடுத்து வந்து சக்கரத்தாழ்வார், பின்னாடி வந்து யோக நரசிம்மர் இருப்பாரு. ஆனா இப்போதைக்கு சக்கரத்தாழ்வாருக்காக இப்படி திருப்பி வச்சிருக்கேன். அடுத்து வந்து மலேசியா முருகன். ஆனா இது மலேசியால வாங்கல, பழனியில வாங்கினது. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி நரசிம்மர். இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மருதமலைக்கு கீழே இந்த ஷாப்ஸ் நிறைய இருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்க ரொம்ப அழகா இருக்கும். அங்க வாங்கினது. அடுத்து வராகி அம்மன் ரொம்ப குட்டியா. அடுத்து வந்து இந்த விழாவே வந்து முப்பெரும் தேவியருக்காக தான் நான் அங்கேயும் பெருசும் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா வந்து எனக்கு துர்க்கை இதுவரையிலும் கிடைக்கல. ஆனா இவங்களுக்கு ஏத்த மாதிரி கிடைக்காதனால காமாட்சி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, ஏன்னா ஒரே ஸ்வரூபம் தான். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விளாச்சேரி போகும்போது நான் அங்க மதுரையில வாங்கின மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல வாங்கின மீனாட்சி திருக்கல்யாண ஸ்டாச்சு. அடுத்து வந்து கிருஷ்ணர் மண்டபத்தோடு இருக்கிறது. அடுத்து வந்து பெருமாள் தாயார் இருக்காங்க. அந்த மண்டபமும் ரொம்ப ஓல்டு மண்டபம். நான் சின்ன வயசுல இருந்து பூஜை பண்ண ஒரு மண்டபம். அடுத்து அந்த பக்கம் குரு தட்சிணாமூர்த்தி இருக்காரு. அடுத்து கீழே வந்து குழலூதுற கிருஷ்ணர் இருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க அதை வைக்க கூடாது அப்படி இப்படின்னு. நான் அதெல்லாம் நம்புறது இல்லை. அதனால வந்து குழலூதுற கிருஷ்ணன் வச்சிருக்கேன். அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திர ஐயப்பன் வந்து கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்ல நான் வந்து வாங்கினேன். மருதமலை கிட்ட சாரி அங்க இருக்கிற முருகன் கோயில் கிட்ட அந்த ஷாப்பை பத்தி நான் சொல்லியிருப்பேன். அதோட லிங்க் நான் வந்து கீழே தரேன். அடுத்து சாய்பாபா, பின்னாடி இருக்கிறது வந்து சந்தோஷ் சினிமா தான் 4 கையோடு இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷால இருக்கிற அந்த ஆதியோகி இவர் இருக்காரு. அடுத்து பெருமாள் தாயார் ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல இருக்காங்க. அடுத்து வந்து சிவன், காமாட்சி, அப்புறம் வந்து விநாயகர், முருகன், நந்தி, ஒரு ஹோல் ஃபேமிலி இவங்க டெய்லியுமே எங்க வீட்டுல இருப்பாங்க 365 நாளும். அடுத்த ஆஞ்சநேயர், எங்க வீட்டுல எல்லா ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரியவர் வந்தாலும் இவருக்கு தான் வந்து அந்த நித்திய பூஜை நடக்கும். அடுத்து இங்க வந்து சின்னதா ஒரு கிருஷ்ணர். அடுத்து இந்த வருஷம் இருக்கிற அயோத்தியா ராமர். அடுத்து வந்து மாரியம்மன். இங்க வந்து
கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊத, ராதா வந்து தலையில பானை வச்ச மாதிரி போறது, திருஷ்டி கணபதி இவர் வந்து பிள்ளையார்பட்டியில வாங்கினது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்க தாமரை மேல உட்காந்த கிருஷ்ணர் ரொம்ப ஃபேட் ஆயிட்டாரு. இங்க வந்து துர்க்கை இருக்காங்க. ஆனா வந்து இந்த லக்ஷ்மி சரஸ்வதிக்கு ஏத்த மாதிரி எனக்கு துர்க்கை கிடைக்கல. அதனால அவங்கள வச்சிருக்கேன். இங்க மீனாட்சி அம்பாள் இருக்காங்க. இந்த செட்டு வந்து ரொம்ப பிடிச்சி நான் வந்து ராமேஸ்வரத்துல வாங்கினேன். என்னன்னா வந்து இங்க பார்த்தீங்கன்னா வந்து சிவனுக்கு முன்னாடி நந்தி, இந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் பிரம்மா, இந்த பக்கம் வந்து சனீஸ்வரனா சண்டிகேஸ்வரரா எனக்கு அது மட்டும் ஒழுங்கா தெரியல. ஆனா அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இருக்காங்க. இது வந்து ரொம்ப அழகா ராமேஸ்வரத்துல கிடைச்சிச்சுன்னு நான் வாங்கினேன். அடுத்து விநாயகர் வந்து இதுக்கு ஃபுல்லா இலையோட வரும். ஆனா அதெல்லாம் டேமேஜ் ஆயிட்டனால விநாயகர் முகம் ரொம்ப அழகா இருக்குன்ற நான் வச்சிருக்கேன். இந்த வருஷத்தோட நியூ அடிஷன் தான் வந்து சிவன் வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து வந்து மினியேச்சர் குழுவா இருந்தாலும் அதில் மரப்பாச்சி மறக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்க வந்து ஒரு ஆண் பெண் வந்து 2 பக்கம் நிக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இந்த மினியேச்சர் குழுவோட 2வது மாஸ்டர் பீஸ் வந்து இந்த முருகன் வள்ளி தெய்வானை. இதுவுமே கோயம்புத்தூர் மருதமலைக்கு வாசல்ல தான் வாங்கினேன். அடுத்து அதே ஷாப்ல வாங்கினது அந்த அன்னபூர்ணேஸ்வரி. இவங்க 4 கையோடு ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்புறம் ஷிரடி சாய்பாபா. அப்புறம் இந்த பெருமாள் வந்து போன வருஷத்துக்குள்ள பார்த்துருப்பீங்க. ஒரு 7 நாகத்தோட இருப்பாரு, தாயார் உட்காந்த மாதிரி. இவரு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல இருக்கிற அன்னபூர்ணி அம்மனை எடுத்து வச்சிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த தீம்ல பார்க்கலாம். இந்த தீம் பார்த்தீங்கன்னா வந்து அயோத்தியா. இந்த வருஷம் எல்லாரும் வைக்கிறத சொல்லி கெஸ் பண்ணியிருந்தாங்க. கெஸ் பண்ணி வந்து யாழ்னியக்கான ஒருத்தவங்க வந்து கமாண்ட்லயும் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த தீம் வந்து அயோத்தியா தான். இந்த வருஷம் எல்லார் வீட்லயும் இருக்கிறது அயோத்தி ராமர் தான். இந்த தீம் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா ரொம்ப சிம்பிளா வந்து முதல்ல அயோத்தியா கோயில் இருக்கு. அடுத்து உள்ள இருக்க கர்ப்ப கிரகம் மாதிரி வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன். இங்க கீழே பாத்தீங்கன்னா வந்து ராமநவமிக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு வந்த ராம் லல்லா. அவர் வந்து இந்த தசாவதாரத்தோட கருடன் ஆஞ்சநேயரோட ரொம்ப அழகா இருப்பாரு. அவரு ரொம்ப இருட்டா இருக்கிறனால வந்து அவருக்கு வந்து ஒரு லைட்டும் சின்னதா பேட்டரி லைட் செட் பண்ணியிருக்கோம். அடுத்து 2 பக்கமும் பாத்தீங்கன்னா எங்க கொல்லுப்பாட்டி எனக்கு கொடுத்த குத்து விளக்கு, குருவாயூர் விளக்கு இது வச்சிருக்கேன். அடுத்து மினியேச்சர்ல வந்து இந்த ராம தர்பார் இருந்துச்சு, அதுவும் எடுத்து இங்கே வச்சுட்டு ராமர் தீம் நம்ம வைக்கிறோங்கிறனால அந்த பக்கம் என்னோட 2வது வருஷ குழுவுல இருந்து இருக்கிற அந்த ராமர், சீதா, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் அவரும் வந்து இங்க இருக்காங்க. அடுத்து நம்ம வந்து லாஸ்ட் தீம், பெரிய தீமை நம்ம பார்க்க போறோம். இந்த தீம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட லாஸ்ட் தீம் பட் நாட் த லீஸ்ட்ன்ற மாதிரி இதான் வந்து இருக்கலே பெரிய தீம். 7வது தீம் இந்த வருஷத்துக்கான தீம். ஃபர்ஸ்ட் தீம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க வந்து வாசிப்பை நேசிப்போம். அடுத்து செல்ஃபி ஸ்பாட்டு. அடுத்து வந்து நான் கொலு, பாரம்பரிய கொலு வந்து 3வது. அடுத்து வந்து நம்ம அகிலாண்டவல்லி அம்பால சிம்பிளா சொல்லியிருப்பேன். ஆனா அவங்களும் வந்து ஒரு தீம் டெய்லி ஒவ்வொரு நாள் அலங்காரம் மாத்துறதுனால. அடுத்து மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது 5வது தீம். ராமர், அயோத்தியா ராமர் வந்து 6வது தீம். வந்து 7வது பெரிய தீம் நம்ம பார்க்க போறோம். இந்த தீமோட பேரு மாதங்களின் மகத்துவம்னு நாங்க வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து புரியாம இருக்கலாம், மாதங்களின் மகத்துவமா அப்படின்னா என்னன்னு. ஃபர்ஸ்ட் என்ன மாசம் நம்ம தமிழ்ல? சித்திரை மாசம். சித்திரையில யாருக்கு வந்து விசேஷம்? மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணமும் அழகர் ஆத்துல இறங்குற வைபவமும் தான் ரொம்ப விசேஷம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் என்ன வந்து ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப விசேஷம்னா காஞ்சிபுரம் கருட சேவை. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலோட கருட சேவை தான் ரொம்ப ஃபேமஸ். அடுத்து ஆணி மாதம் பாத்தீங்கன்னா வந்து சிதம்பரத்திலையும் உத்தரகோசமங்கையிலையும் நடக்கிற ஆணி திருமஞ்சனம் வச்சிருக்கேன். அடுத்து ஆடி மாசம் வந்து ஆடி தப்பஸ், சங்கரன் கோயில் கோமதி அம்மன் வந்து ஆடி மாதம் தவம் இருந்து ஹரியும் சிவனையும் ஒன்னாக்குன அந்த காட்சி. அடுத்து ஆவணி மாதம்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது விநாயகர் சதுர்த்தி தான். இது வந்து பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில்ல இருக்க விநாயகரோட ஊர்வலம். புரட்டாசினாலே நமக்கு ஞாபகம் வருது பெருமாள் தான். இப்போ வந்து திருப்பதி பிரம்மோற்சவம். இன்னைக்கு வந்து சேஷ வாகனம் ஆக்சுவலி இன்னைக்கு. ஆனா நான் தீம்லையும் 10 நாளைக்கு சேஷ வாகனம் தான் வச்சிருக்கேன். அதனால புரட்டாசின்றது வந்து வச்சு நான் வந்து பிரம்மோற்சவத்துல சேஷ வாகனம் காமிச்சிருக்கேன். அடுத்த ஐப்பசினாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது திருச்செந்தூரோட சூரசம்ஹாரம். நம்ம தீபாவளிக்கு அப்புறம் வர்றத சூரசம்ஹாரம் தான். இதுவுமே பாத்தீங்கன்னா
ரொம்ப அழகா வந்து முருகன் வந்து 12 கையோட அவர் வந்து கொல்ற மாதிரியும் இந்த அசுரன் வந்து இப்படி தடுக்கிற மாதிரியும் வச்சு ஐப்பசிக்கு வச்சிருக்கோம். அடுத்து கார்த்திகைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் வருது ஒன்லி ஒன் திருவண்ணாமலை மட்டும்தான், வேற எதுவுமே நம்ம மைண்டுக்கு வராது. அதை வச்சிருக்கேன். மார்கழி லாஸ்ட் செட்டிங்ல நான் காட்டுறேன். மார்கழி வேற இடத்துல செட் பண்ணியிருக்கேன். அடுத்து தை மாசம்னா நமக்கு ரொம்ப விசேஷமா இருக்கிற தைப்பூசம். இது வந்து பழனி மலையில் இருக்க முருகனுக்கு வந்து பால் காவடி எடுத்துட்டு போறது, காவடி எடுத்துட்டு போறேன்னு அதெல்லாம் வச்சிருக்கேன். அடுத்து மாசி மாசத்துக்கு என்ன வைக்கலாம்னு யோசிச்சேன். ஏன்னா வந்து மலையனூர் அங்காளம்மன் திருவிழா வைக்கலாம், வைத்தீஸ்வரன் கோயிலோட சிவராத்திரி வைக்கலாம், 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ணேன், 2 ஒன்னா கலந்து எங்க குலதெய்வ அங்காளம்மனோட அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கூட நான் கீழே தரேன். அந்த அந்த அம்பாலோட அந்த உற்சவம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப நைட்டு பூரா எங்க அங்காளம்மனுக்கு நடக்கும். அதனால வந்து மாசி மாசத்துக்கு சிவராத்திரி எங்க குலதெய்வத்தை வந்து ஒரு தீமா அந்த மாசங்கள்ல மாசி மாசமா வச்சிருக்கேன். அடுத்து பங்குனினாலே வந்து எனக்கு ஞாபகம் வருது கபாலீஸ்வரர் கற்பகாம்பாலோட அந்த கல்யாண பிரம்மோற்சவம் வந்து அந்த 10 நாளும் நடக்கும் பாருங்க. அந்த 63 உற்சவத்துல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா நடக்கும். அடுத்து நம்ம வந்து ஆண்டாளை பார்க்கலாம். மார்கழினாலே நமக்கு ஞாபகம் வருது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அவளோட தான் அந்த திருப்பாவையிலேருந்து கோலங்கள் நிறைய பேருக்கு ஞாபகம் வரலாம், திருப்பாவை ஞாபகம் வரலாம். ஆனா இப்போதைக்கு நான் செட் பண்ணியிருக்கிறது ஆண்டாளை மட்டும்தான். ஏன்னா வந்து ஆண்டாளுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதனால வந்து ஆண்டாளை வச்சிருக்கேன். எப்படி வச்சிருக்கேன்னா வந்து அவ வந்து கூடாரவள்ளி நோன்பு இருந்ததோ இல்ல கிருஷ்ணரை கண்ணாடில பார்த்ததையோ நான் வந்து வைக்கல. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரோட அவ வந்து அந்த இணைஞ்சு நிக்கிற அந்த ஒரு போட்டோ மேல வச்சு கீழே வந்து மக்கள் எல்லாரும் அந்த ரங்கநாதருக்கு முன்னாடி இருந்து ஆண்டாளை ரங்கம்மன்னாரையும் பார்த்து படுற சந்தோஷத்தை பாக்குற மாதிரி வச்சிருக்கேன். இங்க வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஆண்டாளும் மீனாட்சி பிரியாத தோழிகள். இதை நந்தினியத்தை ரொம்ப இதுவா சொல்றது. அதனால அவங்க வந்து இப்ப மதுரை பொண்ணால வாங்கினது வச்சிருக்கேன். அடுத்து முக்கியமான இடம் என்னன்னா வந்து இது வச்சது வந்து பெருசுனாலும் இதோட போட்டோஸ்லாம் எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த மாசம் நான் சொல்லிடுறேன். அந்த இது நீங்க பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம் போட்டோவா இருக்கட்டும், அடுத்து ஆடி தப்பஸோட போட்டோ, இந்த ஆண்டாள் ரங்கமன்னாரோட போட்டோன்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தது பார்த்தீங்கன்னா தீனான்னு சொல்லிட்டு, இது வந்து தீனா அப்படின்ற ஒரு அண்ணா. அவரோட அந்த லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இது மாதிரி கேட்டா அவர் செஞ்சு தராரு. அவரு வந்து செஞ்ச எல்லாத்துலயும் எனக்கு பிடிச்சது வந்து அவர் வந்து நான் கேட்டேன், அவர் எனக்கு வந்து அனுப்பிச்சு வச்சாரு. அவர் வரைஞ்சதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டாளும் ரங்கமன்னார் அந்த காதலோட வந்து நிக்கிறது, அந்த காதலுடன் திருவரங்கம்னு கூட அந்த பாட்டுல வந்து வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து ஆடி திருமஞ்சனமுக்குமே பாத்தீங்கன்னா நடராஜர் சிவகாமி அபிஷேகம் பண்ணும்போது யாரா கண்ணை திறந்துருப்பாங்களான்னு சொல்லிட்டு அதை கண்ணை மூடின மாதிரி 2 கை வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி, மிச்சம் எல்லா கையும் அப்படியே வந்து அவங்கள பார்த்து கும்பிடுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல தப்பசுமே ரொம்ப அழகா வந்து இவர் வந்து அந்த அன்னைக்கு என்னென்ன நடக்குமே, இது வந்து போன மார்கழிக்கு விட்டு வெளியே அவரு டிராயிங் வந்து போஸ்ட் பண்ணது, அடுத்து ஆணி திருமஞ்சனம்க்கு அவர் வந்து போஸ்ட் பண்ணது, அடுத்து ஆடி தப்பஸ்ன்ற மாதிரி அதெல்லாம் போஸ்ட் பண்ண, மிச்சம் எல்லாமே நானே வந்து எடிட் பண்ணி பண்ணது. இந்த தை மாசத்தையும் நான் வந்து சொல்லி ஆகணும். இந்த தை மாசத்துல மேல இருக்க முருகனை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தை மாசத்துல இருக்க முருகனும் சரி, ஐப்பசியில இருக்கிற அந்த சூரசம்ஹார முருகனையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது யார் எனக்கு செஞ்சு கொடுத்தானா, கோபி அண்ணான்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்காங்க. அந்த அண்ணாட்ட வந்து நான் வந்து இது 2யும் வந்து கேட்டு அவர் எனக்கு அமுச்சு விட்டு நான் அதை வச்சேன். ரொம்ப அழகா இது வந்து தனியா முருகன் மட்டும் இருந்துச்சு. நான் வந்து பழனிமலையை டவுன்லோட் பண்ணி அதை இணைச்சிருக்கேன். அந்த சூரசம்ஹாரமும் வந்து அந்த பின்னாடி எல்லாத்துக்குமே இல்லை பேக்ரவுண்டு வரும். இந்த மாதிரி வந்து நல்ல பேக்ரவுண்டா நான் தீமுக்காக எல்லாம் கட் பண்ணிட்டேன். இதுக்குமே வந்து கடல் இருக்க மாதிரி ரொம்ப அழகா அவர் வந்து அந்த முருகனுக்கு அதுல பாத்தீங்கன்னா கோபம் தெரியும், இதுல பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல வந்து அந்த ஆனந்தம் தெரியும். அந்த சூரன் எவ்வளவு அழகா வந்து அவன் கீழே உட்காந்து தடுக்கிற மாதிரி அவர் எவ்வளவு அழகா வரைஞ்சிருப்பாருன்னு பாருங்க. முருகன் வந்து 12 கையோட வரதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர் வரைஞ்சுதான் பார்த்திருக்கேன். ஆனா அவங்க 2 பேருக்குமே நான்
ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களோட இன்ஸ்டா ஐடி எல்லாமே நான் வந்து தரேன். எல்லா 2 பேருமே வந்து நீங்கள் சொல்கிற ட்ராயிங் எல்லாம் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் பார்த்து உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் வந்து தரலாம். இந்த வருஷத்தோட தீம் எல்லாமே இப்படி தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து 3வது நாள். இன்னையோட ஹைலைட்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒழுங்கா தெரியல. ஏன்னா இந்த வீடியோ எப்போ வரப்போகுதுன்னு எனக்கு ஒழுங்கா தெரியல. அந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்புறமான்னு தெரில. அது ஒரு வீடியோ வரப்போகுதுன்னு நான் அதில் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். அந்த வீடியோவில் இன்னைக்கு பூஜை பண்ண வராகி அம்மன், நாளைக்கு என்ன பூஜை பண்ணணும், எந்த சாமிக்கு பண்ணணும், அதெல்லாமே நான் வந்து நாளையோட அந்த இது எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரோட ஐடிஸுமே நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறையா பேர் இந்த வீடியோவுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. 3 நாள் லேட் பண்ணதுக்கு சாரி ஃபர்ஸ்ட்டு. ஓகே, பாய்.